மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பு, இந்த 4000 ரூபாய் அறிவிப்பு எதுவுமே இல்லை. அப்புறம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஒரு ராஜ்யமாக நினைத்து ஆள வேண்டிய இடத்தில் ஒரு பூஜ்ஜியமான பட்ஜெட்டை இன்றைக்கு நமது மாண்புமிகு மரிய வில்சன் அவர்களும் இன்றைக்குள்ள வினோத் அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அறிவிப்பில் எதுவுமே முழுமையாக இல்லை. பழைய திட்டங்கள் எதுவுமே புதுசாக பெயர் மாற்றி தான் வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் 2500, அனைத்து பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் தருவோம்னு சொன்னாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 26 நிதி வழங்குவோம்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் இது குறித்து எதுவுமே இல்லை.